ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது திருமணத்தில் திருப்பம் யாருக்கு, இதன் தலைப்பு. பொதுவாக ஆஃப்டர் மேரேஜுக்கு பிறகு லைஃப்பில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஜாதக அமைப்புகள் சிலருக்கு இருக்கும். இது ஜாதகத்திலே அமைப்பாக இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கும். அதே மாதிரி முன்னேற்றம் தரக்கூடிய ஜாதகத்தை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னொரு மெத்தட். ஸோ இந்த ரெண்டு விதிகளும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் எந்த ஜாதகத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியோ அல்லது 7ஆம் அதிபதி சமசப்தம ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதியோ பவர்ஃபுல்லாக இருந்தாங்கனாலே உங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு பிறகு நல்ல வளர்ச்சி இருக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் கடக லக்னம்னு எடுத்துக்குவோம். கடக லக்னம்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக வரவர் சூரியன். இப்போ சூரியன் திக்பலமாக இருந்தாலோ அல்லது 2லேயே ஆட்சியில் இருந்தாலோ அல்லது 10ஆம் இடத்துல உச்சமாக இருந்தாலோ அவர் பவர்ஃபுல்லாக இருக்காருன்றது மாதிரி எடுத்துக்கலாம். இது திருமணத்துக்கு பிறகு குடும்பங்கிறது அமைஞ்ச பிறகு வாழ்வியலில் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் 7லேயே ஆட்சி அல்லது திக்பலத்தில் இருந்தாலும் 4ஆம் இடத்துல உச்சமாக இருந்தாலும் நீங்கள் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் முன்னுக்கு வர போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். ஸோ இது இயல்பாக இருக்கிறது. இன்னொரு விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம லக்னாதிபதி ஆல்ரெடி உச்சமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறது. இப்போ உதாரணமாக நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. நீங்கள் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்கோ ஆணுக்கோ செவ்வாய் உச்சமாக இருக்கார், இல்லை ஆட்சியாக இருக்கார், இல்லை மூலத்திரிகோணமாக இருக்காரா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது, அந்த ஆணை கல்யாணம் பண்ணும்போது வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பித்து விடுவீர்கள். புரியுதுங்களா? இப்போ ரிஷப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா சுக்கிரன் அந்த பெண்ணோட ஜாதகத்துக்கோ ஆணோட ஜாதகத்துக்கோ வாழ்க்கை துணையுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பவர்ஃபுல்லாக இருந்தார்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு யோகம். அதே மாதிரி சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய லக்னத்துக்கு உடையவர்களை கல்யாணம் பண்ணினாலும் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த இடத்துல லக்னாதிபதியினுடைய அந்த வீடு பகை வீடாகவே இருந்தாலும் அது நமக்கு உச்ச வீடு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நார்மலாக நம்ம வீணாக போகிறது அப்படிங்கிறது திருமணத்துக்கு பிறகு நெகட்டிவ்ங்கிறது நம்ம நீச்ச வீட்டுக்காரர்களை இணைத்து கொள்வதன் மூலமாக ஏற்படும். நம்ம லக்னாதிபதி நீச்சமாக வீடு இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு மகர லக்னத்தில் பிறந்த ஆண் மேச லக்னத்தில் பிறந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. இப்போ மேச வீடுங்கிறது இவருக்கு நீச்ச வீடு. அப்போ லக்னாதிபதியான சனி அந்த பொண்ணோட ஜாதகத்தில் நீச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை, அல்லது கெட்டு போயிருந்தாலும் பிரச்சனை. மேச வீட்டை கல்யாணம் பண்ணும்போது மற்ற கிரக அமைப்புகள் ஒத்து போகலினாலும் இதுவும் ஒரு சிக்கலை தரக்கூடிய அமைப்பு. அப்போ திருமணத்துக்கு பிறகான வாழ்வியலில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடையணும்னா இயற்கையாகவே ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி தனாதிபதி குடும்பாதிபதி உச்சமாவோ ஆட்சியாவோ மூலத்திரிகோண வலுவோட திக்பலத்தோடு இருந்தால் சிறப்பு. அதுக்கடுத்தது சப்தமாதிபதி 7ஆம் அதிபதி களத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி வலுவாக இருந்தார்னா இதுவும் ஒரு விதத்தில் சிறப்பு. 7ஆம் அதிபதி வலுத்தவர்களுக்கு மேக்சிமம் சமுதாயத்தினாலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், கூட்டாளிகளாலேயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வாழ்க்கை துணை வந்த பிறகும் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படும். ஒரு கன்னி லக்ன ஜாதகர் நார்மலாக நான் கன்னி லக்னக்காரங்களை பிஸ்னஸே பண்ணாதீங்க, பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பெருசாக சக்ஸஸே ஆக முடியாதுன்னு அறிவுரை சொல்வேன். இவருக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி குரு லாபஸ்தானத்தில் உச்சம், பதகாதிபதி அவர் உச்சம். ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இவரை மேசத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்த்துருவார். கன்னி லக்னம் 7ஆம் அதிபதி குரு உச்சம், மேசத்தில் ஆட்சி பெற்ற 8ஆம் அதிபதி செவ்வாய் 4ஆம் பார்வையை குருவை பார்த்துறதுனால அந்த பாதகத்தன்மை டோட்டலாக குறைஞ்சிடும். இப்போ இவர் திருமணத்துக்கு பிறகு ஒரு கல்வி நிறுவனம் தொடங்கி, மனைவியின் பேரில் கல்வி நிறுவனம் தொடங்கி, சிட்ஃபண்ட்ஸ் தொடங்கி பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆன ஒரு ஜாதகம். பெரிய லெவல் கன்னி லக்னக்காரங்க பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸே ஆக முடியாது, ஆனால் இவர் சக்ஸஸ் பண்ணியிருக்கு. அதுக்கான சூட்சமும் அந்த 7ஆம் அதிபதியின் வலுவும் அவர் பாதகத்தன்மையை செயல்படுத்த முடியாமல் போய்விட்டதின் சூட்சமும் தான். ஸோ இந்த மாதிரியான அமைப்பும் இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விருச்சிக லக்ன ஜாதகரான இவர் செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரிஷப லக்ன பொண்ணு. அந்த பொண்ணுக்கு 9ல் செவ்வாய் உச்சம் மகரத்தில். இப்போ இந்த விருச்சிக லக்னக்காரருக்கு நான் பொருத்தம் பார்த்து கொடுத்த போது உங்களுடைய லக்னாதிபதி அந்த பெண்ணுக்கு உச்ச வலிமையோடு இருக்கார். அதுலேயும் அந்த பெண்ணுக்கு அவர் 7ஆம் அதிபதி. ஸோ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் நிறைய தடைகள் முரண்பாடுகளோடு தான் அந்த கல்யாணம் முடிஞ்சுது. ஆனால் திருமணம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழிலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்லையும் ஜாதகர் கோடி கட்டி பறக்கிறார். ஸோ இதனுடைய சூட்சுமம் என்ன அப்படின்னா,
நம்மளுடைய லக்னாதிபதி வலுப்பெற்று இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையை இணைத்து கொள்வது ஒரு சிறப்பு. இல்லை, இயற்கையாகவே நம்ம ஜாதகத்தில் 2ஆம் அதிபதிங்கிற குடும்பாதிபதி வலுத்த நிலையிலும் 7ஆம் அதிபதி வலுத்த நிலையிலும் இருந்து அதே மாதிரியான அமைப்புள்ள ஜாதகங்கள் நல்ல விதமான அமைப்பில் வந்து சேர்ந்துருச்சுன்னா அதுவும் திருமணத்துக்கு பிறகான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். புரிஞ்சுங்களா? ஒரு கும்பலக்ன பெண்மணி 7ஆம் அதிபதி சூரியன் இவங்களுக்கு உச்சம், புதனோடு சுக்கிரனோடும் சேர்ந்து 3ஆம் இடங்கிற முயற்சிகள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க. இவங்க ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அதில் பாஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச நேரம் அந்த பையனுக்கு 1.5 வருஷத்தில் சிவில் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணி நல்ல உயர் பதவி கிடச்சிது. ஸோ இவங்களும் ஹாப்பி, வாழ்வியலில் உயர்றாங்க, முன்னேறுறாங்க. அதே மாதிரி அந்த பையனுக்கும் வாழ்க்கையில் வெற்றிகிற சூட்சுமங்கள் கிடைக்கப்பெறுகிறது. புரிஞ்சுங்களா? ஒரு தனுர் லக்ன ஜாதக பெண்மணி, தனுர் லக்ன ஜாதகம், இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்ன பையனை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா குரு உச்சம், அந்த பையனுக்கு குரு உச்சம். இப்போ ரிஷப லக்னம் ஆகாத லக்னம், நார்மலாக பொருத்தம் பார்த்தோம்னா சஷ்டாஷ்டக லக்னங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இதில் இருக்கிற சூட்சமும் அந்த பையனுக்கு இயற்கையாகவே குரு உச்சம். இப்போ 2 பேருமே ஃபாரினில் இருக்காங்க, லவ் மேரேஜு, நல்ல செட்டில்டு, க்ரீன் கார்டு வாங்கிட்டாங்க, குழந்தைங்கள்லாம் பிறந்துருச்சு, எந்த குற்றமும் இல்லை. இந்த 8ஆம் இடமும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகி வெளிநாட்டிலையும் கொண்டுட்டு போய் வச்சு காதல் திருமணமாகி இந்த பெண்ணின் லக்னாதிபதி வலுத்த ஆணை கல்யாணம் பண்ணும்போது இந்த வெற்றிகளும் சாத்தியமே. புரியுதுங்களா? ஸோ 2ஆம் அதிபதி வலுத்தாலும் சரி, 7ஆம் அதிபதி வலுத்திருந்தாலும் சரி, உங்கள் லக்னாதிபதி பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைஞ்சிட்டாலும் சரி, நிச்சயம் திருமணத்துக்கு பிறகு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி ஆண்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பவர்ஃபுல்லாக இருந்தார்னா, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, சுக்கிரன் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம், இந்த 4 நிலைகளில் ஒன்றில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் திருமணத்துக்கு பிறகு படிப்படியாக வாழ்க்கைங்கிறது வீடு, வாசல், வசதி, வாகனம், தொழில் விருத்தி, முன்னேற்றம், வேலையில் வளர்ச்சின்னு கொடுக்க தான் செய்யும். அதே மாதிரி பெண்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்தார்னா, செவ்வாய் வந்து மேசத்தில் ஆட்சியாவோ, விருச்சிகத்தில் ஆட்சியாவோ, மகரத்தில் உச்சமாவோ, அல்லது உங்கள் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் அவர் வந்து திக்பலமாகவோ இருந்துட்டாலும் உங்களுக்கு நல்ல வலிமையான செயல்திறன் மிக்க ஆண் கிடைப்பார். அதன் பிறகு வாழ்க்கை திருமணத்துக்கு பிறகு கண்டிப்பாக படிப்படியாக வளர்ச்சி அடையும் யோகிதை உண்டாகும். புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ இந்த விதிகளை சரியாக மேட்சிங் பண்ணி அதற்கு தகுந்தால் போல் பொருத்தம் பார்த்து அதை முடிக்கும்போது வாழ்வியல் சிறப்பாக இருக்கும். சில நிலைகளில் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சார் நீங்கள் சஷ்டாஷ்டக ராசி வேணான்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் இதை பொருந்துதுன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்பாங்க. காரணம், இந்த மாதிரி சூட்சுமமான கிரக வலிமைகள் உள்ளே ஒழிஞ்சிட்ருக்கும். அதை வந்து நான் உங்களுக்கு ஓகே பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி லக்னாதிபதி ஒருத்தருக்கு ஒருத்தர் திரிகோணமாக நல்ல நிலைமையில் இருப்பாங்க. அந்த ஜாதகம் ராசி பொருத்தம் கொஞ்சம் குறைவாக இருந்துட்டாலும் பரவாயில்லை அப்படிங்கிறது மாதிரி செய்கிறதுக்கு தூண்டுவோம். தோஷம் இல்லாத சுத்த ஜாதகங்களை இணைக்கும் போது சில கண்டிஷன்களை நம்ம தளர்த்திக்க முடியும். ஏன்னா அது 2மே சுத்த ஜாதகங்கள். அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் கேரண்டியான பொருத்தங்கள் இருந்தால் கூட வாழ்வியலில் வெற்றி பெற்று விடுவார்கள். எப்பயுமே தோஷ ஜாதகங்களுக்கு பொருத்தம் பார்க்கும்போது தான் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா இதுவும் பாவ ஜாதகம், இதுவும் பாவ ஜாதகம், 2 பாவிகளை இணைச்சி வைக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. பட் 2 நல்லவர்களை, 2 நல்ல ஜாதகங்களை இணைச்சி வைக்கிறதுல அவ்வளோ சிரமங்கள் பட வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் பொருத்தத்தில் நம் வெற்றி பெறுவது, திருமணத்தில் வெற்றி பெறுவதுங்கிறது பொருத்தம் பார்க்கறது சூட்சுமத்திலையும் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்திலையும் இந்த செவ்வாயின் வலு பெண்ணுக்கும், சுக்கிரனின் வலு ஆணுக்கும், 2ஆம் அதிபதியின் வலு குடும்பாதிபதியின் வலுங்கிறது திருமணத்துக்கு பிறகு வளர்ச்சியும், 7ஆம் அதிபதியின் வலுங்கிறது வாழ்க்கை துணை வந்த பிறகு வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய சூட்சமும், நம்ம லக்னாதிபதி உச்ச வீட்டாக இருக்கக்கூடிய வீடு, அந்த அமைப்பு உள்ளவங்களை, அந்த ராசி லக்னம் உள்ளவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதன் மூலமாக, அல்லது நேச்சுராகவே நம்ம லக்னாதிபதி வலுவாக இருக்கிற ஜாதகர்களை திருமணம் முடிப்பதன் மூலமாகவும் வாழ்வியலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் திருமணத்துக்கு பிறகு உங்களுக்கு கைகூடி வரும் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.